பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சற்று முன் செய்தியாளர்களை சந்தித்தார். அதனை தற்போது பார்க்கலாம். ஆனா எனக்கு இவங்களை பத்தி ஒண்ணுமே புரியலண்ணா. இவங்கெல்லாம் அந்த செலக்டிவ் அம்னீசியான்னு ஒரு நோய் இருக்குது. அதெல்லாம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்களுக்கும் வந்து விட்டதோ அப்படின்னு எனக்கு பயமா இருக்கு. எந்த திட்டத்திற்கு நிதி ஒதுக்கல சொல்லட்டும். கடந்த 10 ஆண்டுகளாக எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்கின்றோம் என்று பாராளுமன்ற தேர்தலின் பொழுது 36 பக்கம் வெள்ளை அறிக்கை தாக்கல் செஞ்சிருக்கோம். பத்திரிகை நண்பர்களுக்கு வேணும்னா மறுபடியும் ஒரு முறை அந்த வெள்ளை அறிக்கையை கொடுக்கிறோம். 36 பக்கம் 11 லட்சம் கோடி ரூபாய் 10 ஆண்டுகள்ல பார்க்கட்டும். சென்னை மெட்ரோ 43,000 கோடி வாங்கி கொடுத்திருக்கோம். இத்தனைக்கு இவங்க வந்து மாநில அரசு ப்ராஜெக்டை டிக்ளேர் பண்ண பிறகு மத்திய அரசு பணமே கொடுக்க கூடாது. ஆனா இதனால் மக்கள் பாதிக்கிறாங்க. இவங்க அரசியலுக்காக மக்கள் எதற்கு பாதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக பிரதமருக்கு கடிதம் எழுதி 43,000 கோடி ரூபாய் சென்னை மெட்ரோக்கு வாங்கி கொடுத்திருக்கோம். என்ன இவங்க எல்லாம் அதெல்லாம் காதுல என்ன உங்களுக்கு என்ன பஞ்சு வச்சு அடைச்சிருக்காங்களா? கண்ணு தெரியாதா உங்களுக்கு? அதனால இங்க திமுகவினுடைய அமைச்சர்கள் கொஞ்சம் காதையும் கண்ணையும் திறந்து இந்திய அரசியல்ல என்ன நடக்குது. பிப்ரவரி 1ஆம் தேதி நம்ம பட்ஜெட் வர இருக்கு, இந்தியாவுடைய பட்ஜெட். அதிலும் தமிழகத்திற்கு பெரிய அளவுல திட்டங்கள் நிதிகள் வரும். அதனால் வேண்டும் என்று இவர்கள் ஆட்சியினுடைய லட்சணத்தை மறைப்பதற்காக தினமும் மத்திய அரசின் மீது குறை சொல்வதை மட்டுமே ஒரு முழு நேர வேலையாக திமுக அரசு வச்சிருக்கிறாங்க. அண்ணா இந்த தேர்தலால ஆட்சி மாறுதாங்கண்ணா, இந்த ஒரு தேர்தலால ஆட்சி மாற போகுதாங்கண்ணா. இந்த ஒரு தேர்தல் நல்லா புரிஞ்சுக்கணும்னா இந்தியாவில் எங்கேயுமே இது போன்ற தேர்தல் அதிகமா நடக்காது. 2021 தேர்தல், தேர்தலுக்கு ஒரு தேர்தல், இடைத்தேர்தல், அந்த இடைத்தேர்தலுக்கு ஒரு இடைத்தேர்தல். 5 வருஷத்துல ஒரு தொகுதியில மக்கள் 4 முறை ஓட்டு போட்டாங்கன்னா ஜனநாயகத்தின் மீது உங்களுக்கு மரியாதை வருமா வராதாங்கண்ணா? அதே ஒரே குடும்பத்துல 2 பேர்த்த நிப்பாட்டி எத்தனை முறை மக்களை பார்த்து ஓட்டு கேட்பீங்க? மக்கள் எத்தனை முறை ஓட்டு போடுவாங்க? இப்ப வரக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் 8 மாசம் 9 மாசம் அவ்வளவுதான். அதனால மக்களுக்கும் தெரியும். இந்த நீங்க வாக்கு சதவீதமே பாருங்க. ஈரோடு கிழக்குல மக்கள் எத்தனை பேர் ஓட்டு போடுறாங்க? ஜனநாயகத்தின் மீது வெறுப்பு தான் வரும். ஆனால் நியாயப்படி தேர்தல் ஆணையம் இது போன்ற தேர்தல் நடத்தவே கூடாது. இடைத்தேர்தல் நடத்தலாம். இடைத்தேர்தலுக்கு இடைத்தேர்தல் மக்கள் எத்தனை முறை ஓட்டு போடுவாங்கன்னா முதல். இரண்டாவது, நாங்க தேர்தலில் போட்டி போடுறதுக்கு தயாராக இருந்தால் இவங்க நேர்மையை நடத்துவாங்களா? அந்த ஆட்சியரை மாற்ற மாட்டாங்க, எஸ்பியை மாற்ற மாட்டாங்க, எதுவுமே செய்ய மாட்டாங்க. அதே பட்டியல் அடைச்சது தமிழ்நாடு முழுவதும் நீங்க போட்டு காட்டினீங்க. நாங்க எல்லாத்துக்கிட்டையும் முறையிட்டோம். மாநில தேர்தல் ஆணையம் முழு கண்ட்ரோல் இருக்கு, ஆபீசரை வச்சு நடத்துறாங்க. அதனால் நேர்மையா நடக்கும் என்கின்ற நம்பிக்கை இருக்கா? நாங்க தேர்தலில் நிக்கிறோங்கிற ஒரு காரணத்துக்காக மக்கள் எதற்காக பட்டியலை திரும்ப அடைக்கப்பட வேண்டும்? ஏன்னா முதலமைச்சர் நாங்க பட்டியலையே அடைக்கலின்னு சொல்றாரானா? அதனால் எங்களை பொறுத்தவரை இந்த தேர்தல் ஒரு வேண்டாத வேலையாக ஈரோடு கிழக்க பாக்குறோம். 9 மாதத்திற்கான சட்டமன்ற உறுப்பினர், அதுல என்ன பிரயோஜனம் வரப்போகுதுங்கன்னா? மத்திய அரசு நல்லா இருக்கிறாங்க. பிரதமர் இங்கே வந்தவுடன் முதலமைச்சர் போட்டி போட்டு மத்திய அரசு மாநில அரசுக்கு வழங்க வேண்டிய நிதி பங்கீட்டை கொடுக்கவில்லை என்று நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு சற்று முன்பு செய்தியாளர்களை சந்தித்தார். அதற்கு பதிலளிக்கும் வகையில் தமிழகத்திற்கு போதிய நிதியை மத்திய அரசு வழங்கி வருகிறது என்றும் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு 43,000 கோடியை மத்திய அரசு வழங்கியுள்ளது என்றும் அண்ணாமலை விளக்கமளித்து வருகிறார். அதனை நாம் பார்த்தோம். அதனால் இவர்களை பொறுத்தவரை ஆட்சியில் இருப்பவர்கள்